ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கலாம் வாங்க. ஸ்வாதியும் ஆறுமுகமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு கோவம் வருது. இங்கே பாரு, உனக்கு சொன்ன வேலையை நீ ஒழுங்காக செஞ்சியா அப்படின்றாங்க. பைரவி, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் ஸ்வாதி கிட்ட பேசினாலே உனக்கு என்னவோ பிரச்சனை ஆகுதுன்றாங்க. இங்கே பாரு, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன வேலையை முதல்ல செய்ய. ஸ்வாதிக்கு இங்கே கால் வலியா, அதனால ஸ்வாதி மேலே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நான் அதுக்கப்புறமா போகிற மில்லுக்குன்றாங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஸ்வார்த்தியை நான் கூட்டிட்டு போய்க்கிறேன், சரியா? ஒழுங்கா நீ வேலையை பாருன்றாங்க. வா ஸ்வார்த்தி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் இருந்துட்டு, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? இவ எதுக்கு இப்படி நான் ஸ்வார்த்தி கிட்ட பேசினாலே என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? ஒன்னும் பிடிச்சிருந்தாதான் இது மாதிரி பண்ணுவா, எனக்கு பிடிக்கவே இல்லைன்றா, டிவோர்ஸும் கொடுத்துறன்றா. ஆனா ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. வந்து ரெண்டுல ஒண்ணு கேட்கலான்ட்டு ஸ்வார்த்தி விட்டு வரவும் இன்னுமா கிளம்பலன்றாங்க. இல்ல பைரவி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுதான் இருக்குன்றாங்க. என்ன பேசணும்? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க சொல்லு. நான் ஸ்வார்த்தி கிட்ட பேசினாலே உனக்கு கோவம் வருது, அப்படி நான் நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு கூட பேசுனா பொசஸ்னஸ் உனக்கு அப்படின்றாங்க. ஒரு மண்ணாங்கட்டி பொசஸ்னஸ் எனக்கு எல்லாம் சரியா அப்படின்றாங்க. தேவையில்லாம நீ எதுக்கு வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்கன்னா, உன்னோட பேச்சு நம்பி ஸ்வார்த்தி ஆசைப்படுறதுக்கா, அவளுடைய வாழ்க்கை வீணா போறதுக்கா? அதனாலதான் உன் வேலையை போய் பாருன்னு சொன்னேன்றாங்க. இல்ல பைரவி, ஏதோ தப்பா இருக்குங்கன்றாங்க. என்ன தப்பா இருக்கு? அதாவது உன் மனசுல நான் இருக்கேன், ஆனா நீ அதை வெளி காட்ட மாட்டேங்கிற, அவ்வளவுதான் இங்க விஷயம்ன்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி பைரவி திருத்த முடிக்கிறேன், பத்தியா முடிக்கிறேன். அப்ப உன் மனசுல நான் இருக்கேன், ஒன்னும் இல்ல சரியா, வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. பைரவி, விவாகரத்து வேணுமா? இது முடிஞ்சோடனே சீக்கிரமாவே உன் காதல எப்படி சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் பாருன்னு ஆறுமுக பிளான் போடுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.